ஓகே. அம் இப்போதைக்கு வந்திருக்கவங்கள வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? உங்க பேரு நேத்து எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவா இருக்கிறதுனால கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேரு, உங்க டிஸ்ட்ரிக்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அக்கா என் பேர் கனிஷ்காக்கா. கனிஷ்கா. ஓகேம்மா. என்ன டிஸ்ட்ரிக்ட்? எந்த டிஸ்ட்ரிக்ட்மா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிறுகுண்டைக்கா. ஓகேம்மா. ஓகே. அப்புறம் அக்கா என் பேர் தேஜாஸ்ரீ. ஓகேம்மா. தேஜாஸ்ரீ. வரைக்கலாம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்க்கா. ஓகேம்மா. வேற யார் வந்திருக்கீங்க? அக்கா என் பேர் பிரதீப் சரண்கா. நான் தான்கர்ணத்திலிருந்து பேசுறேன்க்கா. ஓகேப்பா. என் பேர் மோனாக்கா. நானும் தான்கர்ணையிலத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா. என் பேர் துர்காக்கா. நானும் தான்கர்ணையிலத்துல இருந்து பேசுறேன். ஓகே. ஓகேம்மா. நான் லட்சுமி. நானும் தான்கர்ணையில இருந்து பேசுறேன்க்கா. ஓகேம்மா. அக்கா நான் சந்துரு. நானும் தான்கர்ணையில இருந்து பேசுறேன். ஓகேப்பா. தான்ல சொல்லுங்கம்மா. என் பேர் பிருந்தா. நான் நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா. தான்ல எத்தனை பேர் டோட்டலா இப்போதைக்கு வந்திருக்கீங்க? 5 பேருக்கா. 5 பேர். என் பேர் மோனிஸ். மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஓகேப்பா. ஓகே. ஓகே. அக்கா நான் ரித்திஷ்காக்கா. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்க்கா. ஓகேம்மா. அக்கா நான் சிவசங்கரிக்கா. கீழ்வேலூர்க்கா. ஓகேம்மா. அக்கா நான் வந்து கவிதா. நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகேம்மா. ஓகே. ஓகே. ஒரே லிங்க்ல நிறைய பேரும் வந்திருக்கீங்க. அது மாதிரி தனித்தனியாவும் வந்திருக்கீங்க. ஓகே. நேத்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாரும் அட்டென்ட் பண்ணீங்களா? பண்ணோம்க்கா. பண்ணீங்களா? எப்படி இருந்தது கிளாஸ்? நல்லா இருந்துச்சுக்கா. நல்லா இருந்ததா? சரி, ஓகே. எல்லாருமே நைன்த்தா? 10th வந்துட்டீங்களா? எல்லாருக்கும் தெரியுமா 10th வந்துட்டீங்களா? தெரியலையா? ஓகே. சரி. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து கிளாஸ் எல்லாருமே வந்து ஹாப்பினஸோட வந்திருப்பீங்க. உங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே பிரிஸ்கா உங்களோட பேர்லாம் சொல்லிட்டீங்க. சூப்பர். உங்களோட எய்ம் மேக்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு மட்டும் எல்லாரும் டக் டக் ஃபாஸ்டா சொல்லலாமா? குட் ஈவினிங்மா. 100க்கா. 100. யார் பேர் சொல்லி எவ்வளவு மார்க்னு சொல்லணும். இருங்க நான் நோட் பண்ண போறேன். கடைசியா உங்களோட ரிசல்ட் வந்தோடனே கேட்பேன். நீங்க பேர் சொல்லி டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். ஜோதிலட்சுமி 100க்கா. ஓகே. அப்புறம் சிவசங்கரிக்கா. யாருமா? தேஜாஸ்ரீ சென்டம்க்கா. ஓகே. சிவசங்கரி சென்டம்க்கா. ஓகே. ரித்திஷ்கா சென்டம்க்கா. ஓகே. செல்வசக்தி சென்டம்க்கா. ஓகே. எல்லாரும் சென்டம் தான் சொல்லணும்னு கிடையாது. நீங்க என்ன எடுக்க போறீங்களோ அதை சொன்னா போதும். பிரகதீஸ்வரன் சென்டம்க்கா. ஓகே. பேர் என்ன சொல்லுங்கப்பா? பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன். ஓகே. கவிதா 95. 95. மோகனான்னு ஏதோ பேர் இருந்தது.
பிருந்தா 100. மோகனா 90க்கு மேலக்கா. மோகனா 90க்கு மேல. அப்புறம் துர்கா அக்கா 95க்கு மேலக்கா. ஓகே. லட்சுமிகா 80கா. யாருமா? லட்சுமிகா 80. லக்ஷ்மி 80. சந்துருக்கா 90கா. ஓகே. அப்புறம் வேற யார் இருக்கீங்க? மோனி சென்டம்க்கா. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேர் சென்டென்ஸ் சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் அதே மாதிரி 90 above 95 80 அந்த மாதிரிலாம் மார்க்ஸ் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 100 சாக்லேட் கொடுக்குறேன், எல்லாமே உங்களுக்கு தான், ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுத்த மாதிரியே ஒருத்தவங்களுக்கும் கொடுக்க போறேன் 100 சாக்லேட்ஸ். நீங்க வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருவீங்களா? அக்கா பரவாயில்லக்கா, அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க ஒரு 5 டிப்ஸா வச்சுக்கோங்க, இது உங்க சிஸ்டருக்கு கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்துருவீங்களா? இல்ல 100 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிப்பீங்களா? உங்களுக்கானது, அது உங்களோடையது, உங்க காசுனே வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 100 சாக்லேட் அப்ப யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு தான்க்கா. உங்களுக்கு தானே. அப்ப எனக்கு 95 போதும்க்கா, எனக்கு 80 போதும்க்கான்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கலாமா? உங்க காசு அது, அப்ப அது யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான். எங்களுக்கு தான். உங்களுக்கு தான். வாங்கிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் கொடுக்க கூடாது, சரியா? உங்களுக்கு 100 மார்க் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க தான் எடுக்கணும். எனக்கு 95 போதும்க்கா, எனக்கு 95 போட்டா போதும், 85 போட்டா போதும்னு சொல்லக்கூடாது. டார்கெட் வந்து உங்களுக்கு ஹையா இருக்கணும். நீங்க எடுக்கிறீங்க எடுக்கல, ஃபுல் எஃபர்ட் போடுங்க. 100 தான் உங்க எய்ம். 101 போட்டா அது உங்க எய்மா கூட இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல நம்மளால முடியாதுல்ல. அப்ப 100 தான் உங்க டார்கெட்டா இருக்கணும். ஓகேவா? இன்னையில இருந்து டார்கெட் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கோல். உங்களால முடியலன்னா வேற யாராலையுமே முடியாது. 100 எடுக்கிறீங்க, ஓகேவா? எல்லாரும் இப்ப 100க்கு மாறிக்கலாமா? நோட்ல எழுதிக்கோங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதுங்க. ஒரு நோட் புதுசா போட்டுக்கோங்கம்மா. ஒரு நோட் ஸ்பெசிபிக்கா போட்டுருங்க. அந்த நோட்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களோட பேருக்கு கீழே மேக்ஸ்ல நான் சென்டம் எடுப்பேன்னு எழுதிக்கோங்க. 100 மார்க்ஸ் எடுப்பேன்னு. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? காமிக்கலாமா நோட்டை? கேமரா ஆன் பண்ணி நோட்டு மட்டும் காட்டுங்க பார்க்கலாம். குயிக்கா ஃபாஸ்டா பண்ணணும் எதுனாலும். பேக் கேமராக்கு அங்க மேலேயே இருக்கும் ஒரு டாட் வச்சு அந்த ஆரோ போட்டிருக்கும்ல, அதை கொடுத்தீங்கன்னா பேக் கேமரா ஆன் ஆயிடும். காமிங்மா. ஓகே பிருந்தா, சூப்பர். வெரி குட், வெரி குட், சூப்பர்மா. எனக்கு பேர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். முடிஞ்சா உங்களோட ஐடியில உங்க பேர் கூட மாத்திக்கோங்க. ஓகே, எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதியிருந்தா தம்ஸ் அப் கூட போடுங்க, கேமரா ஆன் பண்ண முடியலன்னா. இந்த மாதிரி. ஓகே ஓகே, சூப்பர். தான் எல்லாரும் போட்டாங்க.
பிருந்தா போட்டாங்க, அனிதா ஐடியில உள்ளவங்க போட்டாங்க, கீதா அந்த ஐடியில உள்ளவங்க போட்டாங்க, பாலமுருகன் அந்த ஐடியில உள்ளவங்க போட்டாங்க. ஓகே, எல்லாருமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்டோரி கேக்குறீங்களா? திருப்பி டெய்லிலாம் ஸ்டோரி சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்லுவேன், சரியா? ஓகே ஓகே, சூப்பர்மா. சக்தி ஐடியில உள்ளவங்க சூப்பர், வெரி குட். ஒரு ஊர்ல இந்த ஸ்டோரியில இருந்து திருப்பி ஒரு கதைய சாரி இந்த ஸ்டோரியில இருந்து உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எப்பனாலும் யார் பேர் சொல்லி வேணாலும் கொஸ்டின் கேட்பேன். என்கிட்ட நேம் லிஸ்ட் வந்துருச்சு. துர்கா, மோகனா, பிருந்தா, கவிதா, செல்வசக்தி, ரித்திஸ்கா, தேஜாஸ்ரீ, ஜோதி, சிவசங்கரி, சந்திரன், மோனிகா, லக்ஷ்மி, நிறைய பேர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா யார் எந்த ஐடின்னு தெரியாது. ஆனா பேர்லாம் சொல்லிருக்கீங்க. ஓகேவா? யார வேணாலும் எப்பனாலும் கேட்பேன், தூங்கிடாதீங்க. ஓகே, ஒரு ஊர்ல 2 சிங்கம் வந்துதான். அந்த 2 சிங்கமும் ஒரு ஜூல வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ப்ரெசென்டிங் ஸ்கிரீன் கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்த கூகுள் மீட் புதுசா இருக்கவும் எல்லாருமே டெஸ்ட் பண்ணி பாப்பீங்க, என்னெல்லாம் பண்ணலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. பின் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட ஸ்கிரீனை. 2 ஸ்கிரீன் இருக்கும் எனக்கு. ஒயிட் கலர் ஸ்கிரீன்ல தான் நான் எழுதுவேன். பார்த்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்கிரீன் கூட கொடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அதுதான் என்னோட ஸ்கிரீன். ஓகே, ஒரு ஊர்ல 2 சிங்கம் இருந்ததா. 2ம் ஜூல வளர்த்துட்டு இருந்தாங்களாம். ஒரு சிங்கம் இந்தியால உள்ள சிங்கம், இன்னொன்னு ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. 2 சிங்கத்துக்குமே அந்த ஜூல உள்ளவர் அந்த ஜூல எல்லாரும் கண்காணிச்சுட்டு இருப்பாங்கல்ல, விலங்குகளுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு. அப்படி மெயின்டைன் பண்றவர் 2 பேருக்குமே சம அளவு ஃபுட்டை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கப்போ அந்த ஃபாரின்ல இருந்து வந்திருக்குல்ல, அந்த சிங்கத்துக்கு நம்ம தான் அழகா இருக்கோம், நம்ம தான் நிறைய சாப்பிடணும், ஆனா நம்மளை விட்டுட்டு அவருக்கு கொடுத்து அந்த சிங்கத்துக்கும் நம்மள மாதிரியே உணவு கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரே பொறாமையா இருந்துதான். ஒரு நாள் சில விசிட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்களாம். எல்லா விசிட்டர்ஸுமே போய் அந்த இந்தியன் சிங்கம் இருக்குல்ல, அதையே போய் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களாம். இதான் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதையே போய் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போதான் அந்த தான் தான் அழகு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததுல அந்த ஃபாரின் சிங்கம் அதுக்கு புரிய வந்துதான், நம்ம தான் அழகு, நம்ம தான் ஃபாரின்ல இருந்து எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சா எல்லாருமே போய் இந்தியால அந்த இந்தியன் சிங்கத்தையே பாக்குறாங்களே, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட அதை போய் பாக்குறாங்களே, நம்ம கிட்ட இல்லாத என்ன அதுகிட்ட இருக்கு அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருந்துதான். இதே மாதிரி யோசிச்சு ரொம்ப சோகமா இருந்துதான். அப்போ ஒரு நாள் இதே மாதிரி டெய்லி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த இந்தியன் சிங்கம் போய் அந்த ஃபாரின் சிங்கத்துக்கிட்ட பேசிச்சான். ஏன் நீ எப்பவுமே சோகமா இருக்க, என்ன ஆச்சு, முன்னாலாம் நீ இப்படி இருக்க மாட்டியே, ரொம்ப பிரிஸ்கா இருப்பியே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இந்த இந்த ஃபாரின் சிங்கம் சொன்னிச்சான், எல்லாருமே உன்னையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நான் தான் அழகா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எல்லாருமே ஒன்னதான் பாக்குறாங்க, எனக்கு ஏனே புரியல அப்படின்னு சொல்லி அது சொன்னிச்சான். உடனே அதுக்கு அந்த இந்தியன் சிங்கம் சொன்னிச்சான், நீ தான் தான் அழகு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த கர்வத்திலேயே இவ்வளவு நாள் இருந்துட்ட, அதனாலதான் என்ன யார் பார்த்தாலும் உன்னால ஏத்துக்க முடியல, உண்மையை சொல்ல போனா ஒன்னதான் அதிகமா பார்த்தாங்க, ஆனா நீ அதை கண்டுக்கவே இல்லை, என்னை பாக்குறவங்களே நீ எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்த, அதனாலதான் உனக்கு மனசு கஷ்டமாயி நீ சோகமான சிங்கமாவே மாறிட்ட, இப்ப நீ சோகமாவே டல்லாவே எப்பவுமே இருக்கிறதுனால யாருமே உன்னை பாக்குறதே இல்லை, உண்மையாவே எல்லாருமே என்னையே பார்க்க வந்துட்டாங்க, நான் ரொம்ப பிரிஸ்கா இருக்கிறதுனால என்னையே எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னு ஆன்சர் கொடுத்துதான். இதுல இருந்து என்ன புரியுது? யாராவது ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? சும்மா என்ன தோணுதோ சொல்லுங்க பாக்கலாம்.
இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே. நான் சொன்ன ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு ஏதாவது புரிய வந்ததா? உங்களுக்கு தோன்றதை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தோன்ற எதுனாலும் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா எப்பயுமே தான் தான் அழகுன்னு நினைக்க கூடாது. ஓகே, சூப்பர் சூப்பர். அப்புறம் அக்கா ஆக்டிவா இருக்கணும்க்கா. பொறாமப்படக்கூடாது. அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஆக்டிவா இருக்கணும். ஓகே, சூப்பர். நான் தான் கரும்னு இருக்கக்கூடாது. நான் தானே அப்படின்னு கர்வமா இருக்கக்கூடாது. சூப்பர், நல்லா யோசிச்சிருக்கீங்க. சூப்பர். வேற யாரும் இதை சொல்றீங்களா? ஓகே. நான் எல்லாரும் சொன்னதுமே கரெக்ட் தான். இத உங்களோட ஸ்டடீஸ் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம தான் அப்படின்னு என்னைக்குமே நம்ம நினைக்காம, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா அந்த இந்தியன் சிங்கம் மாதிரி அது எப்பவுமே எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. அதே மாதிரி நம்மளோட ஃப்ளோல நம்ம கரெக்டா போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்து, இன்னும் இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்க, கிளாஸ் எல்லாம் போற, இத்தனோட மார்க் தான் எடுத்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்டாலும், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கியே அப்படின்னு சொன்னாலும் எதையுமே நம்ம காதுல வாங்கிக்காம நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டா பார்த்துக்கிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பக்கத்துல அந்த ஃபாரின் சிங்கம் மாதிரி அவங்கதான் டவுன் ஆவாங்களே தவிர நமக்கு அது எந்த வித அஃபெக்டுமே பண்ணாது. அதனால கோல் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எதை பத்தியுமே ஃபீல் பண்ணாம உங்களோட இலக்கை நோக்கி நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் 1 இயர். ஓகேவா? சூப்பரா படிங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எல்லாருமே நல்லபடியா வெளில போலாம். ஓகேவா? ஸ்டோரி நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சுக்கா. ஓகே, தேங்க்யூப்பா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்களாம் பேசினாதான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சரியா? பேசாமலே இருந்தீங்கன்னா கிளாஸ் ரொம்ப போரிங்கா போகும். அப்புறம் நானுமே பேசாம டெய்லியும் படிங்க படிங்க அப்படி சொல்லிடுவேன். சரியா? நீங்களாம் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிளாஸ் ஜாலியா இருக்கும். சரி, ஓகே ஓகே. எல்லாருக்கும் புக்ஸ் வந்துருச்சாமா? புக்ஸ் இருக்கா எல்லார்ட்டையும்? இருக்குக்கா. இருக்கா இல்லையா? இருக்குக்கா. இருக்கா இருக்கா ஓகே. நிறைய பேர்ட்ட புக் இருக்காது, ஏன்னா இன்னும் நீங்களாம் ஸ்கூல் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஓகே. அப்போ நீங்க உங்களுக்கு வந்து புக்கு இல்லை அப்படின்றவங்க பக்கத்துல யாருக்கும் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் குரூப்ல இன்னைக்கு பிடிஎஃப் சென்ட் பண்றேன். இங்கிலீஷ் மீடியம் புக்கும் தமிழ் மீடியம் புக்கும் நம்ம கூகுள்லயே கிடைக்கும். நான் வேணா குரூப்ல கூட சென்ட் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. நான் வந்து நேத்திய கிளாஸ்ல சொல்லியிருந்தேன்ல, இந்த ஒரு ஜூன் 15க்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு 35 மார்க் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு நான் வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ண போறேன். 35 மார்க் உங்க கையில கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் எழுத போறீங்க? மேக்ஸ் எத்தனை மார்க்குக்கு? 100. 100 மார்க்கு. நான் எழுது 100. நான் எழுதுறது தெரியுதா இந்த ஒயிட் ஸ்கிரீன்ல? நாம 100. 100. ஓகே, அதுல நீங்க எத்தனை மார்க் எடுக்க போறீங்க? 100. ஓகே. ஒயிட் கலர் ஸ்கிரீன் ஆன், அந்த இதை வந்து பிக் ஸ்கிரீனா மாத்திக்கோங்கம்மா. ஜூம் பண்ணா தெரியும், ஜூம் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை வந்து நீங்க பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் பெருசா தெரியும். இப்படி ஹரிசாண்டலா போனை வச்சுக்கோங்க. வெர்டிக்கலா இப்படி வச்சு பார்க்காம ஹரிசாண்டலா இப்படி வீடியோ பார்ப்போம்ல அதே மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா, ரொட்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் பெருசா தெரியும். ஓகேவா? ஓகே. தெரியலன்னா கேட்டுக்கோங்க ஏதோ. சரி, 100 மார்க்ஸ் மேக்ஸ். பேலன்ஸ் சப்ஜெக்ட் வந்து 400 மார்க்ஸ்க்கு எழுத போறீங்க. டோட்டலா வந்து 500 மார்க்ஸுக்கு
நீங்க வந்து 10th வந்து எக்ஸாம் எழுத போறீங்க. 500க்கு 500 எடுக்க போறீங்க. அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாரோட டார்கெட்டும் அப்படிதான் இருக்க போகுது. ஓகே. ஓகே. இப்போ நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 100 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 1 மார்க் பாத்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் கேட்பாங்க 14 மார்க்குக்கு. 2 மார்க்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அது லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும். அதை கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். எல்லாருக்குமே ட்விஸ்ட் அதுலதான் வைப்பாங்க. அப்போ 2 into 10 எவ்வளோமா? 30யா? 20க்கா 20. 5 20. தமிழ்லயும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்ல மட்டும்தான் உங்களுக்கே என்னடா அக்கா தமிழ்லயே சொல்றாங்கன்னு இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு தோணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னடா அக்கா இங்கிலீஷ்லயே சொல்றாங்கன்னு தோணும். அதனால ஸ்டார்டிங்ல மட்டும்தான் அப்படி இருக்கும். அப்புறமா நீங்களே போக போக ரெண்டுத்தையுமே கத்துப்பீங்க. ஓகே. என் அக்கானே சொல்லுங்க. என் பேர் பவித்ரா. எங்க ஊர் வந்து கீழ்வெள்ளூர், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். நேத்தே நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. என் பேர் பவித்ராமா. நீங்க அக்கானே சொல்லி கூப்பிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் 5 மார்க். 5 மார்க் வந்து எத்தனை இருக்குன்னா 10 இருக்கும். அதுலயும் லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி. அதை கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். 5 into 10 5 50. 50க்கா ஓகே. அப்போ நமக்கு 1 மார்க் முடிஞ்சிருச்சு, 2 மார்க் முடிஞ்சிருச்சு, 5 மார்க் முடிஞ்சிருச்சு. இது 3 கூட்டி பாருங்க எவ்வளவு வருது. ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 14 + 20 84க்கா 84. 84. இன்னும் எவ்வளவு மார்க் குறையுது 100க்கு? 16 மார்க்குக்கா 16 மார்க். 16 மார்க் என்னன்னா கிராஃப் 1, ஜியோமெட்ரி 1. 16. ஒரு கொஸ்டினுக்கு 8 மார்க். கிராஃபுக்கு 8 மார்க், ஜியோமெட்ரிக்கு 8 மார்க், மொத்தம் 16 மார்க். டோட்டலா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு மேக்ஸ் வரும். இது வந்து வேணா கொஸ்டின் பேப்பரை நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் எல்லாருக்கும் ஒயிட் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. தெரியுது. ஓகே. தெரியுதுக்கா. ஓகே. தெரியுதுக்கா. சரிம்மா. ஓகே. இப்போ ஓகே, உங்க கொஸ்டின் பேட்டர்ன் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதுல இப்ப நம்ம என்னென்ன கத்துக்க போறோம் அப்படின்னா இந்த 16 மார்க் கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி நான் உங்களுக்கு சொல்லி தந்துருவேன். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 கொஸ்டின் கேட்பாங்கம்மா. அதுல வந்து கண்டிப்பா 12 இல்லைன்னா 13 கொஸ்டின் வந்து புக் பேக் வரும். என்னப்பா? ஒயிட் பேஜ் தெரியலக்கா. ஒயிட் பேஜ் தெரியலையா? பின் பண்ணிருக்கான்னு பாருங்க. பின் பண்ணி தான் இருக்கு. பின் பண்ணி என்னோட பேஜ் தான் இருக்கா? ஆமாக்கா. இப்போ தெரியுதா பாருங்க. தெரியலக்கா. எனக்கே தெரியுதேம்மா. ஷேரிங்லயே என்னது காட்டுது. இதுங்க உங்களுக்காக வேணா ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு திருப்பி போடுறேன். நான் வந்து இங்க 2 வச்சிருக்கேன். ஓகேவா? எனக்கு இதுல தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். பாருங்க இப்போ. இப்போ வந்திருக்கா? ஓகே. இப்போ இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 16 கொஸ்டின். 16 மார்க்குக்கு வந்து கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி இருக்கும். 16 கொஸ்டின் 16 மார்க்ஸுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஓகே 16 மார்க் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அதே மாதிரி 1 மார்க் வந்து 14 கொஸ்டின் இருக்கும். அதுல 12 இல்ல 13 12 to 13 கொஸ்டின் 12ல இருந்து 13 கொஸ்டின் புக் பேக்ல இருக்கிற 1 வேர்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் மட்டும்தான் புக்குக்குள்ள இருந்து கேட்பாங்க. அப்போ இந்த 1 மார்க் எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 14 மார்க் கண்டிப்பா எடுத்துடலாம். அதுல 1 2 மிஸ் ஆகும். எதுல மிஸ் ஆகும்னா புக் பேக்ல தான் மிஸ் ஆகும். உங்க மார்க்ஸ்ல மிஸ் ஆகாது. சரியா? அது நம்ம பாக்குற சம்ஸ்ல இருந்தே நம்ம அதை வந்து போட்டுடலாம். அப்போ 16 + 14 எவ்வளவுமா? 13. 30. ஓகே. 16 14 30.
உங்க புக்ல வந்து ஒரு 5 தியரம் இருக்கு, தேற்றம் இருக்கு. ஓகேவா? அந்த 5 தேற்றத்தையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா வந்துடும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே அது இருக்கும். 5 மார்க் உங்களால எடுக்க முடியும். டோட்டலா 35. எல்லாருமே பாஸ். ஈஸியா மேக்ஸ்ல பாஸ் பண்ணலாம். இது பாஸ் பண்றதுக்கான வழி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிளா இருக்கிறதுல இருந்து ஈஸி டு ஹார்டுக்கு தான் போகணும். கஷ்டமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு ஈஸியா போறதுக்கு பதிலா ஈஸியா உங்களால எதெல்லாம் முடிக்க முடியுமோ அதெல்லாம் இப்பவே முடிச்சு வச்சிருங்க. இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். மேக்ஸ் தானே, கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம், சென்டம்க்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ இந்த 35 மார்க் ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ண போறோம். 35 மார்க் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க அதாவது இன்னையில இருந்து நீங்க கத்துக்க போறீங்க. ஓகேவா? அப்போ நம்மளோட டார்கெட் வந்து 16 மார்க். அது வந்து கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். 14க்கு வந்து நீங்க தான் 1 வார்ட்ஸ் படிச்சாகணும். அதுக்கான மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த தியரமும் நான் உங்களுக்கு சைட் பை சைட் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ எல்லார்ட்டையுமே புக்ஸ் இருக்கும். புக்ஸ் இல்லாதவங்களுக்கு நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன். நீங்க இன்னையில இருந்து எல்லாருமே வீட்டுல தானே இருக்கீங்க. வீட்டுல இருந்தாலும் ஊர்ல இருந்தாலும் யாருக்கும் ஸ்கூல் கிடையாது. ஏன்னா அதான் கவர்மெண்ட் ரூல். எல்லாருமே ஃப்ரீயா தான் இருப்பீங்க மேக்சிமம். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்க புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கையுமே உட்காந்து எழுதணும். ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது, எழுதணும். யார்கிட்டையும் கொடுத்தும் எழுதக்கூடாது, நீங்க தான் எழுதணும். எனக்கு தெரிஞ்சு மொத்தமா 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். 125 கொஸ்டின் இருக்கும் புக் பேக்ல. அது ஃபுல்லும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஏதோ உங்களால எது முடியுமோ அதை எடுத்து ஃபுல்லும் எழுதணும். இதுக்கு உங்களுக்கு 1 வீக் தான் டைம். 1 வீக் ஜாஸ்தி, ஏன்னா எல்லாமே நீங்க ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. சரியா? இன்னைக்கு என்ன டேட்டு? 16. என்னைக்கு முடிச்சு கொடுக்கலாம்? என்னைக்குள்ள உங்களால முடிக்க முடியும்? 1 வீக்னா பாத்துக்கோங்களேன். 1 வீக் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பாருங்க, 16 இருக்கு, போதும் தானே? 23 கையில இருக்கணுமா? எல்லார்கிட்டயுமே கையில இருக்கணும். எல்லா கொஸ்டின் அது நான் எப்படி எழுதணும்னு சொல்றேன். எல்லா கொஸ்டினுமே எழுதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து 15 கொஸ்டின் இருக்கும். 1 போட்டு அந்த கொஸ்டின் எழுதிருங்க. 4 ஆப்ஷனையும் கூட எழுதிக்கோங்க. ஆனா அந்த ஆப்ஷன்ல ஆன்சர் வந்து டிக் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி 2 போட்டு அந்த கொஸ்டின் 4 ஆப்ஷன் கூட எழுதிக்கோங்க. ஆனா ஆப்ஷனை வந்து ஆன்சரை டிக் பண்ணக்கூடாது. 15 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா செகண்ட் லெசனை 16 அப்படின்னு போட்டு தான் எழுதணும். கண்டினியூவா நம்பர்ஸ் போடணும். இப்போ 30யோட வந்து செகண்ட் லெசன் முடிஞ்சிடும். தேர்ட் லெசன் போகும்போது 31ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கண்டினியூவா 1ல ஸ்டார்ட் பண்ணி 125 கொஸ்டினையும் கண்டினியூவா டாபிக்லாம் போட வேணாம். ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் போட வேணாம். அப்படியே கண்டினியூவா எழுதி 1 வீக்குள்ள முடிச்சிருங்க. அப்பதான் உங்களால இந்த 14 மார்க்ஸ் எடுக்க முடியும். அப்படி நீங்க எல்லாருமே எழுதிட்டீங்க அப்படின்னா அது நம்ம கேம் மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் சொல்லி தந்துருவேன். ஓகேவா? எழுதிடலாமா? எல்லாரும் எழுதிடுறீங்களா? ஓகே, யாருக்கிட்டையும் கொடுக்காம நீங்களே உட்காந்து எழுதுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதினா போதும். சரி, ஓகே. தியரம் வந்து நான் டெய்லி வந்து ஒரு தியரம் சொல்லித்தரேன். அதை நீங்க படிச்சுக்கிட்டா போதும். அன்னைக்கே படிக்கிற மாதிரி ஈஸியா சொல்லி தந்துடுறேன். அது அன்னன்னைக்கே நீங்க படிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜியோமெட்ரி சொல்லி தர போறேன். ஒரே ஒரு ஜியோமெட்ரி சொல்லி தரேன். அதை நல்லா கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சம்ஸ் தரேன், போட்டு பார்த்துட்டு டவுட் இருந்தா கேட்கணும். ஓகேவா? ஒரு சம் பார்க்கலாம். இது வந்து எந்த லெசன்ல உங்களுக்கு ஜியோமெட்ரி வரும் அப்படின்னா 4th லெசன்ல வரும். உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? 9th யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டாங்க? 10th போர்ஷன் யாருக்கெல்லாம் எந்த ஸ்கூல்ல எடுத்திருக்காங்க? ஸ்கூல் கூட சொல்ல வேணாம், எனக்கு எடுத்துட்டாங்கக்கா அப்படி சொன்னா கூட போதும். ஹாஸ்டல்ல எடுத்தாங்கக்கா. ஹாஸ்டல் எடுத்தாங்களா? ஓகே, எனக்கு எடுத்துட்டாங்கக்கா. எடுத்துட்டாங்களா? அப்புறம் எடுத்துட்டாங்களா? ஓகே, நிறைய பேருக்கு அப்ப புதுசு தான், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா டாபிக்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் நான் கேட்டேன். தமிழ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 லெசன் இருக்கு, 8 யூனிட். ஓகேவா?
தமிழ்ல அதாவது தமிழ்ல டாபிக்ஸ் என்னென்ன வரும்னா உறவுகளும் சார்புகளும் ஃபர்ஸ்ட் லெசன், எண்களும் தொடர் வரிசைகளும் செகண்ட் லெசன், இயற்கணிதம். நான் உங்களுக்கு காமிக்கிறேனே ஸ்கிரீன் கூட. நான் உங்களுக்கு அந்த பேஜ் எடுத்து வச்சிருக்கேன். 180 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது 180? அது வந்து 4th லெசன்ல இருக்கு, அதனால நான் அப்படி சொன்னேன். உங்க மைக் ஆன்ல தான் இருக்கு கவிதா. ஓகே, இதோ டாபிக்ஸ்லாம் இருக்கு பாருங்க. புக்ஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன லெசன் இருக்கு பாருங்க, உறவுகளும். நீங்க எல்லாமே 9th படிச்சிருப்பீங்க, அதோட கண்டினியூவேஷன் தான் இங்க வரும். உறவுகளும் சார்புகளும், அடுத்தது எண்களும் தொடர் வரிசைகளும் இருக்கு, அடுத்தது இயற்கணிதம் இருக்கு, அடுத்து வடிவியல் இருக்கு, ஆயத்தொலை வடிவியல் இருக்கு, முக்கோணவியல் இருக்கு, அளவியல் இருக்கு, புள்ளியலும் நிகழ்தகவும் இருக்கு. இதான் உங்களுக்கான 8 லெசன். இதுல இன்னைக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ஈஸியான அந்த 35 மார்க்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த 4th லெசன் ஜியாமெட்ரி, வடிவியல். இதுல உள்ளதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இங்கிலீஷ் மீடியம் உங்களோட புக்ஸ் பார்த்துக்கிறீங்களா? 175 ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஓகே, relation and function, numbers and sequence, algebra, geometry, coordinate geometry, trigonometry, mensuration, statics and probability. இதுதான் உங்களோட 8 சாப்டர்ஸ். எல்லாமே ஈஸியா சிம்பிளா சூப்பரா இருக்கும். உங்களுக்கே படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். மேக்ஸ் ரொம்ப ஈஸி. மேக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்கலனாலும் பிடிக்கணும், ஓகேவா? ஜியாமெட்ரி நான் கேட்கிறேன். எல்லா கொஸ்டினும் இன்னைக்கு கேட்டா நீங்க பயந்துருவீங்க. நான் பொறுமையா ஒரு கொஸ்டினா கேட்டுக்கிறேன். ஓகே, ஜியாமெட்ரி இதுல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இந்த 4th லெசன்ல உங்களுக்கு 175 சொன்னா, இதுல இந்த உங்களுக்கு வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து 180. ஓகே, உங்களுக்கு ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து முக்கோணம் வரைதல்ல வடிவொத்த முக்கோணம், சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது நோட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க நோட்ல. இதை நான் வந்து PDF உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்ணிடுவேன். ஏதாவது எடுத்து எழுதணும்னா நீங்க இதுல இருந்து எழுதிக்கலாம். சரியா? அதனால நான் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டேன்னா நீங்க பயப்பட வேணாம், உங்களுக்கு எல்லாமே குரூப்ல வந்துடும். ஓகே, ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் வடிவொத்த முக்கோணம் வரைதல் வேணா நோட் பண்ணிக்கோங்க. வடிவொத்த முக்கோணம் வரைதல் உங்களுக்கு எப்படி புரியுதோ நோட் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ட் சிமிலர் ட்ரையாங்கிள், வடிவொத்த முக்கோணம் சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு 2 டைப்ஸ் வரும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சும்மா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்றேன். அதுல ஒரு 2 டைப்ஸ் வரும். அடுத்தது முக்கோணம் வரைதல், ட்ரையாங்கிள்ல வந்து ஒரு 3 டைப்ஸ் வரும். அடுத்தது டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் தொடுகோடு எல்லாம் முன்னாடியே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 9thலயே. இந்த மாதிரி வரைவீங்க. இது வந்து இதுல ஒரு மேஜரா இதுல ஒரு மெத்தட் தான். வேணா நீங்க இன்னொன்னு அடிஷ்னலா ஒண்ணு கேட்பாங்க, வேணா மொத்தமா 2 டைப்ஸ் கூட வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா 3, 5, 7 மொத்தமாவே ஒரு 7 மாடல் கணக்கு இருக்கு. இந்த 7 மாடலையும் மாடல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். 7 மாடல் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா 8 மார்க். இதுல அதிகமா இந்த வடிவத்த முக்கோணம் வந்து அதிகமா கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் தான் அதிகமா, இந்த 3 டைப்ஸ் இதுல இருந்தா அடிக்கடி ஒரு வருஷமும் ஒரு மாடல் கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல தான் கேட்பாங்க, இது இல்லைன்னா அது அப்படிதான் கேட்பாங்க. அப்போ நீங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 8 மார்க் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அப்போ இந்த 7 மாடலும் உங்களுக்கு நான் ஒரு நாளுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துறேன். அதை நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணாலே உங்களால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அதுல வடிவொத்த முக்கோணம் வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது நீங்க வடிவொத்தவை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாரும் உங்களோட கையை எடுத்துக்கோங்க. ஒரு கை மேல இன்னொரு கை வச்சு பாருங்க, பிக்ஸ் ஆகுதா பாருங்க. 2 கையும் இப்படி சேர்த்து பாருங்க. 5 கையும் இப்படி 5 விரலையும் இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு 2 கையும் ஜாயின் பண்ணுங்க. ஒண்ணு மேல ஒண்ணு கரெக்டா இருக்கா பாருங்க.
சேமா இருக்கா? ஓகே. இப்போ உங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க கை மேல உங்க கை சேமா வச்சு இருக்கு. பாருங்க. சேமா இருக்கா? இப்ப உங்க பக்கத்துல இருக்கவங்க கையில போய் உங்க கையை வைங்க பாப்போம். அப்படி யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்க வைங்க. யாருமே இல்லைன்னா என்ன பண்றது? யாரோட கையாவது வைங்க. வேற வழி இல்ல. இல்லக்கா. சேமா இல்ல. ஆனா என்ன ஒண்ணு பெருசா இருக்கும் இல்ல குட்டியா இருக்கும். ஆமாக்கா. உங்களது மாதிரிதான் சேமா இருக்கும். இல்ல. ஆனா ஒண்ணு பெருசா இருக்கும். ஆமாக்கா. அப்படி வைக்க முடியாதவங்க இங்க பாருங்க. நான் உங்களுக்காக நான் வந்து ஒரு கை வரைய போறேன். திட்டக்கூடாது. கை மாரி இல்லைன்னா இதுதான் உங்க கை. சூப்பரா இருக்கா? இது மேல ஒரு குட்டி கை பக்கத்துல உள்ள ஒரு கை வரைய போறேன். அது வந்து குட்டியா இப்படி வந்திருக்கு. அந்த கை உங்க இதுலதான் பிக்ஸ் ஆகுது. ஆனா குட்டியா இருக்கு. ஆனா உங்களது மாதிரியே தான் இருக்கு. இப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் வடிவொத்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களது மாதிரியே தான் இருக்கு. ஆனா என்ன சைஸ் மட்டும் குட்டி. ஆனா உங்களுதுலயே பிக்ஸ் ஆகுதுல்ல. அப்படி இருந்தா அதுக்கு பேரு வடிவொத்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர் ஒரே மாதிரி இருக்குல்ல, அப்ப சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க கை எடுத்து உங்க கால்ல வச்சு பாருங்க பாப்போம். அது பிக்ஸ் ஆகுமா? கால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அதுல போய் பிக்ஸ் ஆகாது. அது வேற ஷேப், இது வேற ஷேப். அது கூட இதை கம்பேர் பண்ண முடியாது. அப்படின்னா அது சிமிலர் கிடையாது. ஓகேவா? இப்ப அதே ட்ரையாங்கிள் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணு இருக்கு. ஐயோ இது ட்ரையாங்கிள்னு கேட்காதீங்க. ஆனா இது ட்ரையாங்கிள் தான், முக்கோணம் தான். இதுலயே ஒரு குட்டி முக்கோணம் வரைஞ்சோம்னா உள்ள வைக்க முடியுது. ஆனா இதுல வேற ஷேப்பை தூக்கி போட்டோம்னா உள்ள வைக்க முடியுது. ஆனா இதே மாதிரி அது இருக்காது. இதுல அது பிக்ஸ் ஆகாது. அப்ப அது சிமிலர் கிடையாது. சிமிலருக்கே நிறைய, அதாவது இந்த வடிவொத்தவை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கே நிறைய கண்டிஷன் இருக்கு. அது 4th சாப்டர் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம், இது இந்த ட்ரையாங்கிள் தான் வரைய போறோம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு முக்கோணம் வரைவீங்க. இதுக்கு வடிவொத்தவையா சிமிலரா இன்னொரு முக்கோணம் வரைங்க, இதுக்குள்ளேயே வரைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்குள்ளேயே ஒரு முக்கோணம் வரைகிற மாதிரி இருக்கும். இதை விட பெருசா வரைங்கன்னுவாங்க. அப்போ இதே மாதிரி இதுல பிக்ஸ் ஆகுற மாதிரினா இதே முக்கோணம் மேலையும் இந்த சைட்லயும் நீங்க அப்படியே வரைஞ்சி பெரிய முக்கோணமா மாத்துவீங்க. அதாவது இதே மாதிரி பெரிய முக்கோணமா வரைவீங்க. அதுக்கு பேர் தான் வடிவொத்தவை, சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு முக்கோணம் இருக்கும், அதுக்குள்ளே வரைவீங்க குட்டி முக்கோணம். அப்படி இல்லைன்னா ஒரு முக்கோணம் இருக்கும், அதுக்கு மேல அதே மாதிரி வரைஞ்சி ஒரு பெரிய முக்கோணம் ரெடி பண்ணுவீங்க. இதுதான் இத வரையறது தான் இந்த ஜாமெட்ரி. ஓகே, சிம்பிள் தான். ஒரு 10 மினிட்ஸ்லயே நம்ம முடிச்சிடலாம். சரி, ஓகே. நான் இப்போ இந்த ஜாமெட்ரி சொல்லித்தரேன். இதுல சம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவத்தை முக்கோணம் வரைக அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. நம்பர் வந்து 5, 2 அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபிராக்ஷன் பின்னத்துல கொடுப்பாங்க. 2/3, 4/5 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுல 2 மெத்தட் இருக்கு. ஒரு இதுல கீழே உள்ள நம்பர் பெருசா இருக்கும், மேல உள்ளது குட்டியா இருக்கும். சில இதுல மேல உள்ளது பெருசா இருக்கும், கீழே உள்ளது குட்டியா இருக்கும். மாறி வரும். தகுபினம் தகாபினம் சொல்லுவாங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க குட்டி பிள்ளையிலேயே. 1/2ன்னு இருக்கும். சில இதுல வந்து 3/2ன்னு இருந்தா கீழே உள்ளதுல வந்து பெரிய நம்பரா இருக்கு, இதுல மேல உள்ளது பெரிய நம்பரா இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது 1 விட பெருசா இல்ல 1 விட குட்டியா, லெஸ் தென் 1னா சாரி கிரேட்டர் தென் 1னா லெஸ் தென் 1னா அதை மட்டும் கண்டுபிடிக்க தெரியணும். அதை கண்டுபிடிச்சும் நோ யூஸ் தான். இருந்தாலும் நீங்க உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலனாலுமே உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கத்துக்கணும். அது மட்டும் எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியலன்னா கேளுங்க, இப்பதான் சொல்லியே கொடுக்க போறேன். அதுக்குள்ள டவுட் கேட்காதீங்க. சரி, இப்போ வந்து 2/2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2வையும் 2வையும் கேன்சல் பண்ணி நம்ம 1ன்னு சொல்லிடுவோம். இப்போ 3/2ன்னு இருக்குன்னா இது 1 விட பெருசா 1 விட சின்னதா? யாராவது சொல்லுங்க பாப்போம். அப்போ கிரேட்டர் தென் 1னா? இது வந்து கிரேட்டர் தென் 1ன்றீங்க. எப்படி சொல்றீங்க இது பெருசுன்னு?
யாருக்கும் ஐடியா இருக்கா? இது எப்படி பெருசுன்னு சொல்றீங்க? எப்படின்னு தெரியலையா? சரி, ஓகே. 4/5 இருக்கு. இது கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1? லெஸ் தென் ஒண்ணுக்கா. லெஸ் தென் 1. எப்படி சொல்றீங்க? மேல சின்ன நம்பர் இருக்குக்கா. ஓ, அப்படி. மேல சின்ன நம்பர் இருந்தா லெஸ் தென் 1? ஆமாக்கா. மேல பெரிய நம்பர் இருந்தா கிரேட்டர் தென் 1. வெரி குட், கரெக்ட். இப்படியும் கெஸ் பண்ணிக்கலாம். இப்படியே கெஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என் கோடு போடுவீங்களே, லைன்ல பாயிண்ட் மென்ஷன் பண்ணுவீங்களே, 0 இங்க 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3/2ன்னு இருந்தா இதுக்குள்ள எப்படி மென்ஷன் பண்ணணும்னா 1/2 2/2 2/2 கேன்சல் பண்ணீங்கன்னா தான் 1. அதானே இங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அப்போ 1 வந்துருச்சு. அப்போ அடுத்த நம்பர் எங்க வரும்? 1க்கு அப்புறமா தான் வரும் 3/2. அப்போ 1 தாண்டி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் 1. நீங்க இவ்வளோலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த தம்பி சொன்ன மாதிரியே மேல வந்து குட்டி நம்பரா இருந்தது அப்படின்னா லெஸ் தென் 1, மேல வந்து பெரிய நம்பரா இருந்தா கிரேட்டர் தென் 1. அவ்வளவுதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானே? இப்போ டெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம்க்கா. ஓகே. 5/3 கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1? கிரேட்டர் தென்க்கா. கிரேட்டர் தென். 2/5 லெஸ் லெஸ் தென்க்கா. தென்கா. லெஸ் தென். சூப்பர். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் என்ன நோட் பண்ணிக்கோங்க. லெஸ் தென், சாரி, 1 விட லெஸ் தென்னா வந்து தமிழ்ல என்னமா சொல்லுவாங்க? லெஸ் தென் கிரேட்டர் தென் தெரியும்ல உங்களுக்கு? குறைவான எண்ணுக்கா. ஓகே. அதுல ஒரு 5 நம்பர், இதுல ஒரு 5 நம்பர் எழுதிட்டு வாங்க. சரிக்கா. ஓகே. சொல்லுங்கப்பா. பின்னத்துல எழுதணுமாக்கா? பின்னத்துல தாம்மா எழுதணும். சரிக்கா. ஓகே. ஏன்னா அப்படிதான் நீங்க வந்து இப்ப ஜியோமெட்ரி போட போறீங்க, அதனால. ஓகே. லெஸ் தென் அப்படின்னா ஓகே. லெஸ் தென்னா என்னமா? லெஸ், LESS வருமா? எல் எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். அப்போ இந்த ஷேப் வந்து அது பேர் லெஸ் தென். இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது பேர் தான் லெஸ் தென், இது பேர் கிரேட்டர் தென் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஓகே. இப்ப நான் வந்து இது போன வருஷம்லாம் நான் இந்த மாதிரி ஜியோமெட்ரி போட்டது கிடையாது. இந்த வருஷம் தான் புதுசா நான் இதுல ட்ரை பண்றேன். அதுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்காக ட்ரை பண்றேன். கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதுல போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் அந்த போர்டு. இதெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்லித்தர போறோம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 4.10 எடுத்திருக்கேன். வேணா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.10 எடுத்துக்காட்டு 4.10. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எழுத மாட்டேங்குது. 3 இது ஓகேவா? 3/5 அப்படின்னு கொடுத்து லெஸ் தென் 1ன்னு அவங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்மள வந்து PQR அப்படின்ற ஒரு முக்கோணத்துக்கு வடிவத்து முக்கோணம் வரைய சொல்றாங்க. அது 6. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நாங்க வேணா உங்களுக்கு கொஸ்டின் வேணா காட்டுறேன் புக்ல. இது இருக்கு பாருங்க. பாருங்க. எடுத்துக்காட்டு 4.10 கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 3/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி என்ன கொடுத்திருக்காங்க? 3/5 லெஸ் தென் 1. இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகேவா? PQRன்னு ஒரு முக்கோணம் வரைய போறீங்க. அதுக்கு அளவு காரணி வந்து 3/5 அப்படின்ற அந்த விகிதத்துல இருக்கிற மாதிரி ஒரு முக்கோணம் வந்து உங்களை வடிவொத்த முக்கோணம் வரைய சொல்றாங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், PQR அப்படின்றது பெரிய முக்கோணமா இருக்கும். இப்போ லெஸ் தென் 1, அதாவது மேல வந்து சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர் அப்படி இருக்கும்போது வரைந்த அந்த முக்கோணத்துக்கு உள்ள ஒரு குட்டி முக்கோணம் வரைகிற மாதிரி இருக்கும். அதாவது இப்ப PQRன்னு இருக்குன்னா இது P', இது R'. இதுதான் புதுசா வரைஞ்ச லைனா இருக்கும். இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மாடல் நான் நாளைக்கு சொல்லித்தரேன்.
ஓகே, ஒரு முக்கோணத்துக்குள்ள குட்டி முக்கோணம் வரைகிறது தான் இந்த மாடல். இது எந்த இங்கிலீஷ் மீடியம் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்கிலீஷ் மீடியம் எத்தனை பேர் இருக்கீங்க? யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் பேர் சொல்லுங்க. கனிஷ்காக்கா. கனிஷ்கா, ரித்திஷ்கா, ரித்திஷ்கா, தேஜஸ்ரீ. ஓகே, இது வந்து 4.10 10ன்னு சொல்லக்கூடாது, அது 10. ஓகேவா? அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to given triangle PQR. PQR அப்படின்னு கொடுத்திருக்கிற ஒரு ட்ரையாங்கிளுக்கு சிமிலரா ஒரு ட்ரையாங்கிள் வரைய போறோம் with its sides equal to 3/5 of the corresponding sides of a triangle PQR. அதோட ஸ்கேல் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/5. அது நமக்கு less than 1 அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு PQRனு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி, இப்ப PQRனா அதுக்கு சிமிலரா இருக்கிற மாதிரி P', R' அப்படின்னு ஒரு முக்கோணம் வரைய போறோம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம சம் போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்கேல் எடுத்து ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. முக்கோணம் வரைஞ்சிருவீங்களே, சும்மா நார்மலா, இதுக்கு அளவுலாம் கிடையாது. 5 சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணம் வரைக அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு அளவே கிடையாது. உங்க விருப்பப்படி நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் எந்த அளவுல வேணாலும் முக்கோணம் வரைஞ்சுக்கலாம். நான் இப்ப எப்படி சும்மா எதையோ எடுத்து வச்சு வரைகிறேன், அதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சு உங்க இஷ்டத்துக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல. சொல்லுங்கப்பா. ஓகே, இப்ப வரைஞ்சிட்டே இருக்கீங்களா? வரைஞ்சிட்டீங்களா? சரி, ஓகே. நீங்க இப்ப பாத்துக்கிறதா கூட பாத்துக்கோங்க, அப்புறமா கூட வரைஞ்சு பாருங்க. ஓகே, என்னோட நீங்க ஃபாஸ்டாவே வரைஞ்சிருவீங்க. ஏன்னா இது எனக்கு புதுசு. நான் இப்பதான் இதுல ட்ரை பண்றேன் ஜியாமெட்ரி. நான் எல்லா டைமே நாங்க வீடியோவாவே கொடுத்துருவோம். வீடியோவா நான் ப்ளே பண்ணி காமிச்சிருவேன். நானே வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வீடியோ போட்டு காமிச்சிருவேன். இது நல்லா டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அதனால இதுல நாங்க ட்ரை பண்ணோம். சரி, அப்படி இல்லைன்னா நான் இதுல வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா? இங்க கரெக்டா நீங்க முக்கோணமா வரைஞ்சுக்கோங்க. இதுல அழைக்க முடியாது. ஓகேவா? நீங்க கரெக்டா பார்த்து வரைஞ்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு இங்க கரெக்டா நீங்க இது பண்ணிக்கோங்கம்மா, முக்கோணம் கரெக்டா. இப்போ திருப்பி ஸ்கேல வச்சு இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கேல வச்சு ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள் ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுக்கணும். இதுக்கு ஒரு நேம் கொடுங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் கொடுங்க. இப்போ நம்ம வரைய வேண்டிய ட்ரையாங்கிள் வந்து PQRனு கொடுத்துருந்தாங்க. அப்போ இது வந்து P, இது Q, இது R. நேம்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. R மட்டும் வர மாட்டேங்குதுப்பா. ஓகே, PQR நம்ம நேம் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் வரையணும். அப்புறம் கீழே இந்த Q லைன்ல இருந்து ஒரு லைன் போட்டு அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம், இது வந்து குறுங்கோணமா தானே இருக்கு, அந்த மாதிரி வர மாதிரி ஒரு லைன் மட்டும் வரைஞ்சுக்கணும். இப்போ காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் இதுல இங்க இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச அளவு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு அளவு. ஆனா அந்த அளவை மாத்தக்கூடாது. மாத்தாம அதை அப்படியே எடுத்துட்டு போய் Pன்ற புள்ளியில வச்சுக்கோங்க. சரி, இந்த Q புள்ளி இங்க கரெக்டா வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்போ வந்து ஆர்க் வெட்ட போறீங்க. எத்தனை ஆர்க் வெட்டணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க 3/5 நமக்கு கொஸ்டின்ல இருக்கு. அதுல எது பெரிய நம்பர்? 3 5 அப்போ அத்தனை ஆர்க் நீங்க வெட்டணும். எது பெரிய நம்பரோ அத்தனை ஆர்க் வெட்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த Q பாயிண்ட்ல வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, இதை புடிச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் வெட்டுறேன். எது? அந்த லைன்ல. இப்போ அதே அளவை மாத்தாம அதை எடுத்துட்டு போய் இப்ப வெட்டின ஆர்க் மேல வச்சுக்கிட்டு திருப்பி இன்னொரு ஆர்க்கு
2வது ஆர்க் வெட்டுறேன். இதே மாதிரி 5 ஆர்க் வெட்டணும். ஏன்னா பெரிய நம்பர் 5. அப்ப 5 ஆர்க் வெட்டணும். இப்ப இதே எடுத்துட்டு போய் இந்த ஆர்க் மேல வச்சுக்கிட்டு இன்னொரு ஆர்க் வெட்டுறேன். 3வது ஆர்க் வெட்டிட்டேன். இப்ப திருப்பி இதே அளவை மாத்தாம அப்படியே எடுத்துட்டு போய் இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு இங்க ஒரு ஆர்க் 4th ஆர்க் வெட்டிட்டேன். இப்ப அதே அளவை மாத்தாம அந்த புள்ளியில எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு இங்க ஒரு ஆர்க் வெட்டுறேன். 5 ஆர்க் வெட்டிட்டேன்னா 1 2 3 4 5 வெட்டியாச்சு. இப்ப இந்த காம்பஸ் தூக்கி ஓரமா வச்சுட்டு இப்ப நம்ம நேம் கொடுக்கணும். என்ன நேம் கொடுக்கணும்? இப்போ இதுக்கு வந்து Q1, இது வந்து Qன்னு கொடுத்தாச்சு. அப்போ இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கணும்? Q1. இதுக்கு Q1, இதுக்கு Q2, Q2 அது Q ஆக்கான்னு கேட்காதீங்க, அது Q தான். Q3, என்ன ரைட் பண்றது மட்டும் கரெக்டா வர மாட்டேங்குது. ஓகேவா? இது வந்து Q4. நீங்கெல்லாம் பேர் கொடுத்துக்கோங்க. எழுதுறதுதான் கஷ்டமோ. இது Q5. ஓகே, ஏதோ நம்பர் மாதிரி தெரியுதா? Q1, Q2, Q3, Q4, Q5. ஓகேவா? ஓகே, சரி. இதை நீங்க வேற கலர்ல கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெட் கலர் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஆர்க் வெட்டி முடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3/5 கீழே என்ன நம்பர் இருக்கு? 5 இருக்கா? கீழே வந்து 5 நம்பர் இருக்கு. அந்த 5 நீங்க இப்போ ஜாயின் பண்ணணும். இந்த Q5 இருக்குல்ல, இத இந்த R கூட நீங்க ஜாயின் பண்ணணும். ஸ்கேலை வச்சு இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடணும். ஓகேவா? Q1, Q2, Q3, Q4, Q5 கொடுத்துட்டு இந்த ஆர்க் எடுத்து இந்த லைனை வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். Q5 கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து இந்த R கூட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து இங்க கொண்டுட்டு வாங்க. இந்த பாயிண்ட் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம்ல, அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நீங்க இங்க ஒரு அளவு எடுக்கணும். அது என்ன அளவு, எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்க் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வர மாதிரி கொஞ்சம் சின்னதாக்கிக்கணும். இத கொஞ்சம் பென்சில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சின்னது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் இடையில வெட்டுற மாதிரி சின்னது பண்ணிக்கணும். சின்னது பண்ணிட்டு இப்போ நீங்க இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். Q5ல வச்சு இப்படி ஒரு ஆர்க் வெட்டுங்க. புரியுதா? இதுக்கு இடையில வெட்டுற மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கிட்டு Q5ல வச்சு ஒரு ஆர்க் வெட்டணும். இப்போ இதே அளவை மாத்தாம Q3க்கு நம்ம போறோம். ஏன் Q3 போறோம்? இங்க மேல நம்பர் என்ன இருக்கு பாருங்க, 3/5 இருக்கா? 3/5 இருக்கு. 5ல வச்சு வெட்டிட்டோம். இப்ப 3ல வச்சு வெட்டணும். Q3ல வச்சு வெட்டணும். இதுதான் Q3. ஓகேவா? அப்போ இதுல வச்சு நீங்க இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். இதே மாதிரி வெட்டிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் பெருசாவே வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் புரியுதாமா? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? பாக்கோங்க நல்லா. புரியுதுக்கா. ஓகே, மத்தவங்களுக்கு புரியுதுக்கா. புரியுதா? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இத அப்படியே எடுத்துருவாங்க. இந்த காம்பஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க ஆர்க் வெட்டியிருக்கீங்களே, இந்த அளவை நீங்க இப்ப மெஷர் பண்ணணும். எப்படி மெஷர் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் முள்ளையும் ஒரு பக்கம் பென்சிலையும் வச்சு இது ரெண்டுத்துக்கும் தூரம் எவ்வளோன்னு இப்படி பார்க்கணும். இதோ நான் வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப வெட்டின அந்த ஆர்க்கு இதுக்கும் எவ்வளவு தூரம்னு நான் பார்த்திருக்கேன்.
பாருங்க கரெக்டா வச்சு பார்த்தா அதே அளவு இருக்கும். 2 புள்ளியும் டச் ஆகுற இடம் நான் அளந்துட்டேன். இப்ப அந்த அளவை மாத்தாம அப்படியே நான் இதை எடுத்துட்டு போய் இப்ப நம்ம வெட்டியிருக்கோம்ல Q3ல அங்க வச்சு நான் இப்ப வெட்ட போறேன். எதுல வெட்ட போறேன் பாருங்க, இந்த ஆர்க்ல வெட்டுறேன். ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற அந்த ஆர்க் மேல வெட்டுற மாதிரி நான் வெட்டிட்டேன். பாருங்க நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க, எங்க வெட்டியிருக்கேன் பாருங்க. இந்த புள்ளியில வச்சு இந்த ஆர்க் மேலேயே நான் கோடு வரைஞ்சேன். இன்னொரு ஆர்க் வெட்டியிருக்கேன். இந்த அளவு எப்படி எடுத்தோம், இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான், அதை வச்சு இங்க வெட்டிட்டோம். இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இப்படியே இங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஸ்கேல்ல கரெக்டா வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு பேரலல் லைன் வரும். எப்படி வைக்கணும்னா இந்த புள்ளியும் இந்த ஆர்க் புள்ளியும் கரெக்டா சேர்ற மாதிரி நீங்க வைக்கணும். கரெக்டா ரெண்டும் ஜாயின் ஆகுற இடத்துல வைங்க. நான் இப்ப ஸ்கேல் எடுத்துடுறேன், உங்களுக்கு வச்சு காமிக்க தான் எடுத்தேன். இதுவும் இந்த ஆர்க்கும் சேர்ற இடத்துல கரெக்டா வச்சு பென்சிலை வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. ரெண்டும் கரெக்டா ஜாயின் ஆகணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கணும். பாருங்க ஒரு லைன் வரைஞ்சிட்டோமா. இந்த லைன் எப்படி இருக்கணும்னா, இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கோம்ல, இந்த Q5ல இருந்து இந்த ஆருக்கு, இந்த Q5ல இருந்து ஆருக்கு ஒரு லைன் வரைஞ்சுக்கோலமா. இப்போ 4 வருது. Q5ல இருந்து ஆருக்கு வரைஞ்சிருக்க இந்த லைன் மாதிரியே இதுவும் இருக்கணும். பேரலல் இணையா இருக்கணும். இது இப்படி போகுதோ அதே மாதிரிதான் இந்த லைன் போகணும். இது இப்படி போச்சுன்னா அதே மாதிரிதான் இந்த லைன் வரணும். அதாவது ஒரே மாதிரி. இப்ப ரயில்வே ட்ராக்லாம் எப்படி போகும், வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும். இப்படி இது வளைஞ்சு போனுச்சுன்னா அதுவும் அதே மாதிரிதான் வளைஞ்சு வரும். அதே மாதிரி ரெண்டும் பிரியாது, ஒரே மாதிரி வரும்ல. அதே மாதிரி இந்த எப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா இது இருக்கணும். இந்த புள்ளியும் இந்த ஆர்க்கும் டச் ஆகுற மாதிரி கரெக்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இதோட இங்க கீழே முடிஞ்சிருச்சு. இப்ப மேல வரையணும். மேல வரையறதுக்கு என்ன பண்ணணும், இந்த காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அளவு தான். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் உங்க அளவு தான் எல்லாமே. உங்களுக்கு என்ன அளவு பிடிக்குதோ அந்த அளவுல நீங்க வெட்டலாம். இதுல யாருமே 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன அளவு பிடிக்குதோ அந்த அளவு தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு அளவு எடுத்துக்கோங்க. உங்க அளவு தான். ஏதோ ஒண்ணு எடுத்து, ஆனா அளவு மாத்தாம இருக்கணும். இப்ப இங்க வெட்டினீங்கன்னா அதே மாதிரி அங்க வெட்டணும். அந்த மாதிரி. இப்போ இந்த அளவுல நான் ஒரு அளவு எடுத்திருக்கேன், அதை அப்படியே இங்க ஒரு ஆர்க் வெட்டிக்கோங்க. நான் ஒரு ஆர்க் வெட்டிட்டேன். ஓகேவா? இந்த புள்ளியில 6ல வச்சு வெட்டியிருக்கேன். அதே மாதிரி இதை அப்படியே மாத்தாம எடுத்துட்டு போய் இந்த இதை அப்படியே நான் மாத்தாம எடுத்துட்டு போய் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல வச்சுக்கிறேன். இந்த லைன் கூட பேர் கொடுத்துடலாம். இது ஆர்னா இது R டேஷ். ஓகேவா? R டேஷ். இந்த R டேஷ் புள்ளி இந்த புள்ளியில கரெக்டா வச்சுக்கிட்டு இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். இந்த கோட்ல வெட்டணும். சரியா? இந்த கோட்ல இப்படி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த காம்பஸ் அப்படியே எடுத்துட்டு போய் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்குமான தூரத்தை நம்ம செக் பண்ணணும். இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் எவ்வளவு தூரம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ கரெக்டா இது எவ்வளவு அளவு வருதுன்னு பார்த்துட்டோம். அந்த அளவு அப்படியே எடுத்துட்டு போய் மாத்தாம இந்த புள்ளியில கரெக்டா வச்சு இங்க நம்ம ஆர்க் வெட்டணும். வெட்டின ஆர்க்கு மேலேயே இப்படி வெட்டிக்கணும். புரியுதா? பாருங்க இப்படி வெட்டிக்கணும். இப்ப என்ன பண்ணணும், திருப்பி ஸ்கேல கொண்டு வந்து இந்த இந்த புள்ளியும் அந்த ஆர்க், அந்த அளவு இருக்குல்ல, அந்த ஆர்க்கு, அது ரெண்டும் ஜாயின் பண்ற இடத்துல கரெக்டா வச்சு ஸ்கேல வச்சு கோடு போட வேண்டியதான். கரெக்டா அந்த ரெண்டும் சேர்ற இடத்துல வச்சுக்கிட்டு இந்த புள்ளி இது ஜாயின் ஆகுற இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் கோடு வரைய வேண்டியதான். கரெக்டா அந்த புள்ளியில வச்சுக்கோங்க. நான் இப்ப இதை வச்சே நான் வரைஞ்சிருவேன். இதை வச்சு நான் வரைஞ்சிடுறேன். இந்த புள்ளியும் சரி, அது கரெக்டா வச்சுக்கோங்க. எங்கே வந்துருச்சா? ஓகே. இந்த புள்ளியும்
இங்க என்னமா வருது? ஸ்கேல தூக்கிறோம். ஓகே, இந்த புள்ளியும் இந்த இந்த ஆர்க்கும் ஜாயின் ஆகிற இடத்துல கரெக்டா நீங்க ஒரு லைன் போடணும். ஓகே, இப்ப வரைஞ்ச இந்த லைனை பாருங்க. இது எப்படி இருக்கு? இந்த அளவு இந்த லைனும் இந்த லைனும் பேரலா இருக்கு, இணையா இருக்கா? இது எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த லைனும் இருக்கு. அதுக்கு பேரு தான் இணை அப்படின்னு சொல்றோம். இதுவும் இதுவும் மீட் பண்ற இடத்துல ஸ்கேல வச்சு கரெக்டா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சம் முடிஞ்சிருச்சு. பாருங்க, என்னமோ கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் போட்டுக்கிறீங்க, PQR. இதுக்கு நம்ம பேர் கொடுத்துருவோம். இது வந்து P'. PQRன்னு ஒரு முக்கோணம் வரைச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணோம்? கீழே ஒரு லைன் வரைஞ்சோம். 3/5 இருந்தது. இதுல எது பெருசுன்னு பாக்குறோம். 5 தான் பெருசு. அப்போ 5 ஆர்க்கு அளவே மாத்தாம வெட்டணும். Q1, Q2, Q3, Q4, Q5 5 இது வெட்டணும். கீழே என்ன இருந்தது? 5. அப்போ 5 கூட இந்த ஆரை ஜாயின் பண்ணும். அடுத்து என்ன பண்ணோம்? ஒரு காம்பஸால நம்மளாவே ஒரு அளவு வச்சு இந்த மாதிரி வரைஞ்சோம். இதே அளவு மாத்தாம இங்க கொண்டு வந்து இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். முடிஞ்சுதா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் எவ்வளவு அளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதை வந்து இந்த புள்ளியில வச்சு கரெக்டா இந்த ஆர்க்ல வெட்டணும். இப்ப இதையும் ஜாயின் பண்ணும். நமக்கு கீழே வந்து முக்கோணம் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ஆர் பாயிண்ட்ல வச்சுட்டு நம்மளா ஒரு அளவு எடுத்து இங்க வெட்டணும். அதே அளவை மாத்தாம இங்க வச்சு இங்க ஒரு அளவு வெட்டணும், அதே அளவு. அப்புறம் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் எவ்வளவு தூரம்னு பார்த்தோம். அதே அளவை மாத்தாம இந்த பாயிண்ட்ல வச்சு இங்க வெட்டணும். இந்த புள்ளியும் இதையும் அப்படியே சேர்த்து கோடு போட்டு P' மென்ஷன் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? PQRன்னு ஒரு முக்கோணம் இருந்தது, அதுக்குள்ளேயே இன்னொரு P', R' அப்படின்னு இன்னொரு முக்கோணம் வந்துருச்சு. அவ்வளவுதான், சிம்பிளான சம். உங்களுக்கு இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். இதே மாதிரிதான் இருக்கும். இந்த ஒர்க்கு பாத்தீங்களா? இதே மாதிரிதான், இந்த மாதிரிதான் இருக்கும் டயக்ராம். நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னா அழகா இப்படிதான் வரும். இந்த ஃபர்ஸ்ட் PQR வரைஞ்சிட்டு அடுத்து இந்த கோடு போட்டுட்டு எக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Q1, Q2, Q3, Q4, Q5. இந்த Q5 தான் பெரிய நம்பர். அதாவது இப்ப 3/5ல 5 தான் கீழே இருக்கு. அந்த நம்பரை இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க ஒரு ஆர்க் வெட்டுங்க. அதே ஆர்க்கு இங்கேயும் வெட்டுங்க, Q3லயும் வச்சு. இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு அளவுன்னு பார்த்து அதே அளவை இந்த வெட்டின ஆர்க்கு மேல வச்சு இங்க வெட்டணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் இதையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட வேண்டியதான். அதுக்கப்புறமா இந்த வந்து R' குறிச்சுக்கோங்க. இங்க உங்க அளவு எடுத்து நீங்களே ஒரு அளவு எடுத்து வெட்டுங்க. அதே அளவு மாத்தாம இந்த புள்ளிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு பாருங்க. அதை வந்து இந்த ஆர்க் மேல வச்சு இங்க வெட்டணும். வெட்டிட்டு இந்த புள்ளியும் இந்த சேர்ற மாதிரி ஒரு கோடை போட வேண்டியதான். அவ்வளவுதான். புரிஞ்சுதாமா எல்லாருக்கும்? இந்த சம் புரிஞ்சுதுக்கா. இல்ல இதை நான் எதுவும் வீடியோவா எடுத்து போடணுமா? ஓகே, பாதியில யாருக்கும் கிளாஸ் கட் ஆனிச்சுன்னா திருப்பி வந்து உள்ள ஜாயின் ஆயிடுங்க. நம்ம முடிக்கிறப்போ நம்ம சொல்லிட்டு தான் முடிப்போம். ஓகேவா? சரி, இந்த சம் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? புரியலனாலும் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ஒரு சம் மட்டும் தரேன், அதை போட்டுட்டு வாங்க. டவுட்டா இருந்தா நாளைக்கு சொல்லித்தரேன் நான் திருப்பி. சரியா? ஓகே, நான் இதை ஏற்கனவே வீடியோவும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வேணா அனுப்புறேன். சரி, உங்களுக்கு கொடுக்குற சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சம் போட்டு வரீங்களா இல்ல 2 சம் போடுறீங்களா? 1 போதுமா 2 எழுதுறீங்களா? 1 போதுமா? 4/5 4/5 அவ்வளவுதான் சம். 4/5
ஓகே, இது மட்டும் நாளைக்கு ஹோம்ஒர்க் போட்டு வாங்க. 4/5 வச்சு இதே சம போட்டுட்டு வாங்க. பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்க உதவி படம் போடணும். ஓகேவா? ரஃப் டயக்ராம் போடணும். பேர் டயக்ராம்னு போட்டு இந்த டயக்ராம் எழுதணும். உண்மை படம்னு எழுதி இந்த டயக்ராம் போடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. வரையறை எழுதணும். வரையறை சும்மா நீங்க என்ன பண்ணீங்களோ அதை ஒரு 5 பாயிண்ட் எழுதினா போதும். இது எல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே மார்க் குறைக்க மாட்டாங்க, ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஒரு சின்ன இது மிஸ்டேக் பண்ணா கூட மார்க் குறைப்பாங்க. சும்மா எக்ஸ் ஆக்சிஸ் போடல, எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, பி டேஷ் மென்ஷன் பண்ணல, உண்மை படம்னு எழுதல, அது பேர் என்ன, ரஃப் டயக்ராம் போடல அப்படின்னாலே உங்களுக்கு மார்க் குறைப்பாங்க. அதனால எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணணும். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அழகா எழுதுங்க. பார்க்கலாம் எல்லாரும் எப்படி போட்டு அனுப்புறீங்கன்னு. போட்டு முடிச்சிட்டீங்கன்னா குரூப்ல சென்ட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். டெய்லி ஹோம்ஒர்க் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. டெய்லி இதே லிங்க் தான், இதே லிங்க்ல டெய்லி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா? அதே லிங்க் நீங்க டெய்லி கிளிக் பண்ணி வந்துக்க வேண்டியதான். லிங்க் மாறாது, இதே லிங்க் தான். டெய்லி 8 மணிக்கு வந்துருங்க. ஷார்ப்பா 9 மணிக்கு முடிச்சுக்குவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். பைக்கா. பாய் பாய்க்கா. பாய்மா, பாய் பாய் பாய்க்கா. பாய்மா, பாய்க்கா. பாய் பாய்க்கா. பாய் பாய். லெஃப்ட் ஆயிக்கோங்கம்மா. பாய்ப்பா.